இப்போ துபாய் மஸ்ஜித்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை நியூ காலேஜில் இருக்கிற பள்ளிவாசல் இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய ஃபேன் பார்த்தீங்களா? இந்த நியூ காலேஜ் மஸ்ஜித்தில் தாங்க இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. 1500 பீப்புள்ஸ் கிட்ட உட்காந்துருக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமஸான் 15வது நாள் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 15வது நாள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கே நோன்பு திறக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தி நியூ காலேஜ்குள்ளே இருக்கிற பள்ளிவாசலுக்கு தாங்க வந்திருக்கிறேன். மாஷாஅல்லாஹ் இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்பாடு இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து ஒரு ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் கைஸ். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள. இந்த கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல் இருக்குது. மாஷாஅல்லாஹ். ஸோ லைப்ரரி, தமிழ் டிபார்ட்மெண்ட், மியாசி இன்ஸ்டிடியூட் இதாங்க. நியூ காலேஜ் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பள்ளிவாசலுக்கான தொழுகை நேரங்கள். இந்த பள்ளிவாசலோட பேர் பார்த்தீங்கன்னா தி நியூ காலேஜ் மஸ்ஜித் தாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் பள்ளிவாசல் தொழுகை. மாஷாஅல்லாஹ். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். சைலண்ட்டாக இருக்குங்க. இதாங்க நியூ காலேஜோட பள்ளிவாசல். மாஷாஅல்லாஹ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த ஃபேன் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபாரினில், அப்படி இல்லைன்னா நீங்கள் டெல்லியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபேன் நிசாம் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் இங்கே நான் பார்த்துருக்குறேன். மாஷாஅல்லாஹ் எவ்வளோ ஒரு லக்ஸரியான ஒரு இப்போ துபாய் மஸ்ஜித்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை நியூ காலேஜில் இருக்கிற பள்ளிவாசல் இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய ஃபேன் பார்த்தீங்களா? மாஷாஅல்லாஹ். பள்ளிவாசல் வந்து பயங்கர கூட்டம் வருவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் தங்கியிருக்கிற ஹாஸ்டல் பசங்க, தென் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி வந்து காலேஜோட ஸ்டாஃப்ஸ், ப்ரொஃபஸர்ஸு, பிரின்சிபல்ஸ் அவங்க தாங்க வருவாங்க மோஸ்ட்லி இந்த காலேஜுக்கு. எவ்வளோ கூட்டம் வரும் பாருங்களேன். நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஒரு 1500 மெம்பர்ஸ் கிட்டே இருக்கலாங்க. ஒசு செய்கிறதுக்கான இடம் இது. மாஷாஅல்லாஹ். வெளியாட்களும் நிறைய பேர் வருவாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ 1000 மெம்பர்ஸில் 500 மெம்பர்ஸ் கிட்டே வந்து இந்த காலேஜில் படிக்கிற பசங்களும் சரி, பிரின்சிபல், தென் ப்ரொஃபஸர்ஸ் தாங்க இருப்பாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா. க்யூவில் நின்று தாங்க போகிற மாதிரி இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாய். இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்காக நோன்பு கஞ்சி மட்டும் அந்த இடத்துல வச்சுருவாங்க. ஸோ வர நோன்பாளிகளுக்கு வந்து வாட்ரு பாட்டில், பேரிச்சம்பழம், தென் ஜூஸு, வடை சொல்லிட்டு ஒவ்வொரு நபராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கு கொடுத்துட்டே வருவாங்க. நம்ம வந்து க்யூவில் வந்தால் மட்டும் போதும். அந்தந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சிலாம் வச்சுட்டாங்க. ஜஸாக்கல்லாஹ் பாய். வாழைப்பழம் 3 எடுத்துக்கலாம். ஜஸாக்கல்லாஹ் பாய். ஜஸாக்கல்லாஹ் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ், நம்ம வந்து இப்போது எங்கே உட்காரலாம்? இங்கே வருவாங்களா நேராச்சும்? பிஸ்மில்லாஹ். ப்ளேஸ் பிடிச்சாச்சு. இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்பாடு இருக்குது. ஒவ்வொரு நபராக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து நல்லா மெயின்டைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கொடுத்துட்டு வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் படிக்கட்டில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர்கிட்ட இருப்பாங்க. மாஷாஅல்லாஹ் நல்ல ஒரு ஏற்பாடு இருக்குது. ஒரு 6 பேருக்கு நின்றுட்டு ஒவ்வொரு நபரும் ஜூஸு, வாட்டர் பாட்டிலு, வாழைப்பழம், வடைன்னு கொடுத்துருக்குறாங்க. நோன்பு கஞ்சி வந்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு அட்டி போட்டு சூப்பராக உட்காரலாம். அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த பள்ளிவாசலில். மாஷாஅல்லாஹ் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா மாஷாஅல்லாஹ் தொழுகிற இடம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஃபாரின் ரேஞ்சில் இருக்குது. துபாயிலலாம் எப்படி இருக்கும் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வர்ற மக்கள் சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க இருக்கிறாங்களே. நான் பார்த்துருக்கோம். பேச சொல்லியிருந்தேன், பட் அவங்க வந்து தயங்குறாங்க பேசுகிறதுக்காக. வேணாம் பிரதர், இப்போ தான் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துடும் சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. ஸோ இப்போ என் கூட இருக்கார் இல்லையா, இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். ஒரே ஸ்ட்ரீட்டை அவங்களும் நானும். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபில் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற டெரஸில் உட்கார வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த நியூ காலேஜ் மஸ்ஜிதில் தாங்க இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. 1500 பீப்புள்ஸ் கிட்ட உட்காந்துருக்குறாங்க.
Sure.